எங்கள் வீட்டில் இன்றைக்கி சுட சுட மட்டன் கறி தாங்க, ஆட்டுக்கறி தாங்க 1/2 கிலோ எடுத்துகிட்டு வந்தாங்க. இதை நம்ம எப்படி குழம்பு வச்சேன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், கறி க்ளீன் பண்ணி வச்சாச்சுங்க. நல்லா தண்ணியில் போட்டு நல்லா கழுவி வச்சுங்க. கறியுமாவும் எலும்புமாவும் இருக்குதுங்க, ரெண்டுமே வாங்கிட்டு வந்திருக்காங்க. எல்லாம் ஒன்றா போட்டு குக்கரில் போட்டுக்கலாங்க. குக்கரில் போட்டு காரம் உப்பெல்லாம் போட்டு வேக வச்சுக்கலாங்க. உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாங்க. அடுத்து தனி மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. கறி மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க. நான் 1/2 சொம்பு தண்ணி ஊற்றிக்கிறேங்க. இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. அடுத்து குக்கர் மூடி வச்சுக்கலாங்க. குக்கர் மூடி வச்சு 3 விசில் விட்டுக்கலாங்க. இது இளம் ஆட்டுக்கறியாக இருக்குதுங்க, அதனால் 3 விசிலே வெந்துருச்சுங்க. கறி முத்தி இருந்தால் இன்றைக்கி ஒரு 4-5 விசில் விட்டுக்கலாங்க. அடுத்து 3 விசில் வரட்டுங்க. கடலைப்பருப்பு 1 ஸ்பூனு, சோம்பு 1 ஸ்பூனுங்க, கிராம்பு 2 கிராம்பு போட்டுக்கிட்டாங்க, பட்டை 4 துண்டு பட்டைங்க, கசகசா 1 ஸ்பூன் போட்டுக்கிட்டாங்க, சீரகம் 1 ஸ்பூனு, மிளகு 1 ஸ்பூனு, அடுத்து 4 வரமிளகாய் போட்டுக்கலாங்க. இதெல்லாம் போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்துடலாங்க. சட்டியில் எண்ணெய் ஊற்றக்கூடாதுங்க. எண்ணெய் ஊற்றாமல் வெறுமனாக தான் வறுக்கணுங்க. நல்லா வறுத்துக்கலாங்க. சிம்லேயே வச்சு நல்லா வறுத்துக்கலாங்க. வறுத்தாச்சு பாருங்கள். இது வறுத்ததுமே தனியாக எடுத்து பொடி பண்ணி வச்சுக்கலாங்க. தனியாக வறுத்தாச்சு பாருங்கள். இது ஆறட்டுங்க. அடுத்த அதே கடாயில் இஞ்சி ஒரு 2 துண்டு இஞ்சி, பூண்டு ஒரு 5-6 பல் பூண்டு, கருவேப்பிலை சேர்த்திக்கலாங்க. சின்ன வெங்காயம் 30 சின்ன வெங்காயம் சேர்த்திக்கிட்டாங்க. தக்காளி 3 தக்காளிங்க. சின்ன சைஸாக இருந்தனால 3 தக்காளி சேர்த்திட்டாங்க. பெருசாக இருந்தால் 2 போட்டுக்கலாங்க. எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் ஊற்றி நல்லா வணக்கிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வணங்கி வரட்டும். கொஞ்சம் பொறுமையாகவே நல்லா வணக்கிக்கலாங்க. சின்ன வெங்காயம் போட்டால் மட்டனுக்கு ரொம்ப டேஸ்ட் கொடுக்குங்க. பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் டேஸ்ட் கொடுக்குங்க. இது பாருங்கள், நல்லா இந்த பொடி பண்ணியாச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு பொடி ஆயிடுச்சு பாருங்கள். இதுலேயே நம்ம ஆற வச்சுக்கலாங்க. இந்த வெங்காயம் தக்காளி ஆற வச்சு ஜார்லேயே சேர்த்திக்கலாங்க. சேர்த்து அரைச்சிக்கலாங்க. பாருங்கள், மட்டனும் நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள். நல்லா வெந்துருச்சுங்க. இதை அடுத்து நம்ம குக்கர்லேருந்து மாற்றிட்டு இதிலே தாளித்து விட்டுக்கலாங்க. எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. ஒரு 4 ஸ்பூனு கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. அடுத்து நம்ம வேக வச்சுருக்க இந்த மட்டனை சேர்த்திக்கலாங்க. இந்த கறியை சேர்த்தி ஒரு பெரட்டு எண்ணெயிலே ஒரு பெரட்டிக்கலாங்க. பெரட்டிட்டு மட்டன் மசாலா 3 ஸ்பூனு, மல்லித்தூள் 2 ஸ்பூன் ஆட்டம் சேர்த்திக்கிறாங்க. உப்பு கொஞ்சமாக சேர்த்திக்கிறாங்க. முதல்ல நம்ம உப்பு போட்டிருக்கோம், அதனால் இப்போ கம்மியாக போட்டுக்கலாங்க. போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. இப்போ நம்ம போட்ட உப்பு காரம் எல்லாம் ஒன்றா சேர்ந்து வரணுங்க. கறியில் நல்லா ஊறி பிடிச்சி வரணுங்க. பாருங்கள், அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த மசாலாவை சேர்த்திக்கலாங்க. மசாலாவை சேர்த்து ஒரு கிளறிட்டு அதிலே கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வந்துச்சு. அடுத்து நம்ம வேக வச்ச தண்ணி இருக்குங்களா, மட்டன் தண்ணி, அந்த தண்ணியை ஊற்றிக்கலாங்க. அது ஊற்றினா இன்னும் டேஸ்ட் அதிகரிக்கும். அடுத்து நம்ம 1/2 மூடி தேங்காயை அரைச்சி ஊற்றிக்கலாங்க. 1/2 மூடி தேங்காயை அரைச்சி ஊற்றி நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க. கொஞ்சமாக உங்களுக்கு குழம்பு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாங்க. பாருங்கள், நல்லா கொதி வரட்டும். பாருங்கள், தேங்காய் ஊற்றாங்காட்டி கலர் கொஞ்சம் மாறும். இப்போ உங்களுக்கு உப்பு காரம் பத்தலைன்னா கூட நீங்கள் போட்டு கொதிக்க வச்சுக்கலாங்க. காரம் பத்தலைன்னா கூட போட்டுக்கலாங்க. குழம்பு நல்லா கொதி வரட்டுங்க. இது ஒரு 15 நிமிஷம் மட்டும் நல்லா கொதி வரணுங்க. அப்போ தான் இந்த காரமெல்லாம் நல்லா வேகுங்க, பச்சை வாசம் இல்லாமல் இருக்கும். மல்லித்தலை தூவிக்கலாம். தூவி நல்லா கொதி வந்துருச்சு பாருங்கள். குழம்பு நம்மளுக்கு நல்லா வெந்து வந்துருச்சுங்க. கறியுமே இந்த குழம்பு எல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு. நம்மளுக்கு மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சுட சுட மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது சாதத்துக்கு, இட்லிக்கு, தோசைக்கு, பூரிக்கு, இது எல்லாத்துக்குமே நல்லா இருக்குங்க. அருமையாக இருந்ததுங்க சாப்பாடு. சாப்பாட்டில் போட்டு ஊற்றி சாப்பிட்டா இந்த குழம்பு அவ்வளோ ருசியாக இருந்ததுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சுவையான மட்டன் குழம்பு நேரம் கிடைக்கும் போது இப்படி டைம் இருக்கும் போது இப்படி எல்லாமே அரைச்சி சேர்த்துனா ரொம்ப நல்லா இருக்குங்க.